வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை கூறும் இந்த தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே 1971 ஆண்டு போர். இந்தியா போரில் நுழைந்தது. 1971 கிழக்கு பாகிஸ்தானில் அடக்குமுறை உச்சத்தை தொட்டிருந்தது. அமைதி அங்கே ஒரு நினைவாகவே மாறியது. இந்தியாவிற்கு இது ஒரு அண்டை நாட்டின் உள்நாட்டு பிரச்சனை அல்ல, இது ஒரு மனிதாபிமான அவசரம். அகதிகள் இந்தியாவின் வாசலில். ஆபரேஷன் சர்ச்லைட்டிற்கு பிறகு கோடிக்கணக்கான மக்கள் தமது உயிர் காக்க இந்திய எல்லையை தாண்டினர். மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், திரிபுரா அகதிகள் முகாம்கள் வாழ்விடமாக மாறின. உணவு, மருத்துவம், பாதுகாப்பு எல்லாம் இந்தியாவின் தோளில் சுமையாக விழுந்தது. இந்த சுமை ஒரு நாட்டின் சக்தியை சோதித்தது. அரசியல் முடிவு தயார் நிலை. இந்தியா உலக நாடுகளை அணுகியது. அமைதியான தீர்வு தேடப்பட்டது. ஆனால் பாகிஸ்தான் இராணுவத்தின் அடக்குமுறை தொடர்ந்தது. இந்திய அரசியல் தலைமை ஒரு முடிவை நோக்கி நகர்ந்தது. இனி காத்திருக்க முடியாது. முக்தி வாகினி எதிர்ப்பின் ஆயுதம். கிழக்கு பாகிஸ்தானில் எதிர்ப்பு இயக்கம் ஏற்கனவே மக்கள் இயக்கம் உருவாகி இருந்தது. அது முக்தி வாகினி. இந்தியாவுடன் ஆதரவுடன் இந்த போராளிகள் பயிற்சி பெற்றனர். இது ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி மட்டும் அல்ல, அது ஒரு திட்டமிட்ட போர்க்கூட்டு. போர் தொடக்கம் இரு முனைகள். 1971 டிசம்பர் 3 பாகிஸ்தான் மேற்கு இந்திய விமான தளங்களை தாக்கியது. அந்த நொடியில் போர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவிற்கு இந்த போர் இரண்டு முனைகளில். மேற்கு எல்லை கிழக்கு பாகிஸ்தான். ஆனால் முக்கிய கவனம் கிழக்கே. வேகமான முன்னேற்றம். இந்திய இராணுவம் முன் எப்போதும் இல்லாத வேகத்தில் கிழக்கு பாகிஸ்தானில் முன்னேறியது. நிலம், வான், கடல் மூன்றிலும் ஒருங்கிணைந்த தாக்குதல். பாகிஸ்தான் படைகள் தடுமாறின. அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். உலக பதற்றம். இந்த போர் உலகின் கவனத்தை ஈர்த்தது. அமெரிக்கா, சோவியத் ஒன்றியம், சீனா எல்லோரும் தங்கள் கணக்குகளை போட்டு பார்த்தனர். ஆனால் போர்க்களத்தில் வெற்றி காற்று இந்தியாவின் பக்கம் வீசியது. நிறைவாக 1971 ஆண்டு போர் ஒரு எல்லை சண்டை அல்ல, அது உலக வரலாற்று பாதையின் முக்கியமான மைல்கல். இந்தியா போரில் நுழைந்தது ஒரு மனித வேதனைக்கு பதில் மட்டும் அல்ல, அது ஒரு புதிய தேசத்தின் வாசலை திறந்து வைத்தது. நன்று நண்பர்களே, இந்தியா பாகிஸ்தான் போர்களின் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.